Hi friends, welcome to Anjama's kitchen. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இட்லி உப்புமா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இதுல ஒரு சின்ன டிப் சொல்ல போறேன். சோ நார்மலா நம்ம வெளியில வச்சிருக்க இட்லி தான் நம்ம பொடி பண்ணுவோம். இதுவே ஃப்ரீசர்ல வச்சு எடுத்தீங்கன்னா ரவை மாதிரி உதுத்தி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் சோ நான் இன்னைக்கு 3 இட்லி எடுத்திருக்கேன். அப்புறம் 2 ஸ்பூன் ஆயில், கடுகு, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம், வரமிளகாய் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி ஃப்ரீசர்ல வச்சிருக்க இட்லியை எடுத்து நான் பொடி பண்ண போறேன். இப்போ நான் இட்லியை நல்லா ரவை மாதிரி பொடி பண்ணி வைக்க போறேன். இப்போ உப்புமா செய்யறதுக்காண்டி பேன் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஆயில் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் வரமிளகாயை சேர்த்துக்கோங்க. நல்லா தாளிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் கருவேப்பிலை போடணும். இப்ப வெட்டி வச்ச வெங்காயத்தை உள்ள போட்டுக்கலாம். நல்லா லைட்டா வதங்கட்டும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டாம், லைட்டா வதக்கினா போதும். இப்ப நம்ம உதுத்தி வச்சிருக்க இட்லியை இது கூட சேர்த்துக்கலாம். இட்லியை நல்லா ஹீட் ஆகிற அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம், வரமிளகாய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இட்லி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் மறக்காம ஒரு தடவை ஃப்ரீசர்ல வச்சு செஞ்சு பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் ரெசிபில பார்க்கலாம். எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.